ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும், நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 யோவான் எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, பக்க நம்பர் 329. புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். சேர்ந்து நூறாட்ட வாசிக்கலாமா? எல்லாரும் நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் ஆழமாக உள்ள காலடி எடுத்து வச்சு, உதட்டளவில் படிக்காமல் உள்ள தளவில் படிப்போம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடுத்து, அன்பிலே நிலைத்து இருக்கிறவன். தேவன் நமக்கு கொடுத்த அன்பிலே, தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பிலே, தேவன் சபை மேலே கொடுத்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, தேவன் எப்படிப்பட்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், முதல்ல அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன என்பதை இந்த வசனத்தில் நம்ம ஆழமாக பார்க்கலாம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை முதல்ல நான் அறிந்துட்டா அந்த அன்பை நான் ஒரு நாள் உதாசீனப்படுத்த மாட்டேன். உங்களை ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா அந்த நேசத்தை நீங்கள் ஒரு நாள் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. சொல்லுவீங்க, அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, அவங்க என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அப்போ மனிதனுடைய அன்பையே நம்மளால் தட்ட முடியலன்னா, நம்மளை படைச்சவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம அறிந்து கொண்டால், அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா, நாம் அவரை அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய அன்பு ரொம்ப குறைவான ஒரு அன்பாக இருக்குது. அவர் எதிர்பார்க்கிறபடி நம்மளால் அவரை அன்பு செய்ய முடியல. அதனால தான் பேதுருக்கிட்ட போய் கேட்குறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா? 3 வருஷம் இயேசுவோடு அவன் பிரயாணம் பண்ணினான், இயேசுவோடு கூட இருந்தான், ஊழியத்தில் இருந்தான், மறுரூபமலையில் இருந்தான், கொல்கத்தாவில் இருந்தான், ராபோஜனம் பண்ணுற இடத்துல இருந்தான், குருடனை செவிடனை முடவனை சப்பானியை ஆண்டவர் எங்கெல்லாம் போய் அற்புதம் செஞ்சாரோ அங்கெல்லாம் இருந்தேன். அவன் மேலே தான் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அவனைத்தான் சீசர்களே லீடராக வச்சுருந்தாரு. ஆனால் அவன்கிட்ட திருப்பி போய் கேட்குறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போ இவ்வளவு பொறுப்பு அவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் உண்மையிலேயே கர்த்தரை என்ன செய்யலை தெரியுமா? நேசிக்கலை. அதனால தான் அவர் கேட்குறாரு, என்னை அன்பு கூறுகிறாயா? இப்போ உங்கள் இருதயத்தில் கை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை அன்பு கூறுறீங்கன்னு உங்கள் கிரியிலே நம்ம தெரிஞ்சிடறோம். உங்களுக்கே தெரியும், உங்கள் அன்பு உதட்டு அளவில் கணம் பண்ணுற அன்பா, அல்லது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம அன்பு கூறுற மாதிரி நடக்கிறோமா, அல்லது தனிமையின் பாதையில் உண்மையிலேயே நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறோமா என்பதை நம்ம ரியலியாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம அன்பு ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும், ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா? நான் மாறாதவராகவே இருக்கிறேன். நேற்று எப்படி உன் மேலே அன்புள்ளவனாக இருந்தேனோ அப்படி தான் இன்னைக்கு நான் உன் மேலே எப்படி இருக்கிறேன். அதனால தான் அவருக்கு பேரே இருக்கிறவராகவே இருக்கிறவர். இன்னொரு பேர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவர். பக்கத்தில் நம்மளை கேட்குறாரு, நீ எப்படி கொடுத்த, உனக்கு நல்லா நான் ஆசீர்வதிச்சா நீ அன்பு என் மேலே அதிகமாக செலுத்துற, உனக்கு சில உபாதைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்கள் வந்தா உன் அன்பு காற்றில் ஆடக்கூடிய படகு போல, அல்லது காற்றில் ஆடக்கூடிய நிலையற்ற ஒரு வீடு போல இருக்கு. ஒரு நாள் அதிகமாக அன்பு கூறுற, ஒரு நாளைக்கு உன் அன்பு என்ன தனிஞ்சு போகுது. நான் உன்னை நிலையான அன்பு கூறுகிறேன், ஆனால் உன்னுடைய அன்பு நிலையற்ற ஒரு அன்பாக இருக்கு. ஒரு நாளைக்கு நீ உச்சத்தில் இருக்கிற, ஒரு நாளைக்கு கீழே போயிடுறியே.
இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர். காலையிலேருந்து ஆண்டவர் எனக்குள்ளே என் அன்பை பற்றி பேசணும், என் அன்பை பற்றி நீ சொல்லணும் உணர்த்திக்கிட்டே இருந்தார். வேற பாயிண்ட்டுக்குள்ளே என்னால் போக முடியுது. என் அன்பை ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் ஊழியத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் ஊழியத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆத்துமாக்களை கொள்ளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆத்துமாக்களை கொல்லிப்பொருளாய் கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. என் அன்பு அவர்களுக்குள்ளே பிரவாகித்தால் அவர்கள் எனக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, நம்ம எப்படி அவர் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்கிறது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். பிதாவாகிய தேவன் ஒரு மனுக்குலத்தை, ஒரு மனுஷனை எப்படி அவர் அன்பு கூர்ந்தார், அதுக்கு அவர் கொடுத்த விலைக்கரையம் என்ன, அதுக்கு அவர் கொடுத்த பரிசு தொகை என்ன, அதுக்கு அவர் கொடுத்த அந்த தானம், நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத பொருள் என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், பக்க நம்பர் 127. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி, அவரை கொடுத்து இவ்வளவாய், எவ்வளவாய், மகனையே பரிசா கொடுத்துட்டு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்மளை அன்பு கூறுறதுக்கு அடையாளமாக அவர் கொடுத்த பரிசு மகனை கொடுத்தாராம். அந்த மகன் யாரு? இயேசு. இயேசுவை கையில் கொடுக்குறார். இயேசுவை உனக்காக நான் கொடுத்துட்றேன், என் ஒரே பேரான மகனையே நான் உனக்காக பலியாக கொடுக்கிறேன். என் மகனை விட நீ எனக்கு முக்கியம், என் மகனை விட நீ எனக்கு நேசத்துக்கு உரியவன். அதனால என் மகன் போனாலும் பரவாயில்லை, நான் உண்மை நேசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். இதை விட பெரிய ஒண்ணுமே கிடையாது. தன் ஒரே பேரான குமாரன், பிதாவுக்கு செல்ல குமாரன் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, வானத்தை அவர் வட்டணிக்கையில், அவர் வானங்களை உருவாக்குகையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தேன். பிதாவுடைய மடியில ஏசப்பா எப்படி இருந்தாருன்னு சொல்றாருன்னா, செல்ல பிள்ளையாய் நான் இருந்தேங்கிறார். அந்த ஒரே ஒரு மகன், அந்த ஒரு மகனை தனக்கு நம்ம மேல வச்ச அன்புக்காக. இப்போ நீங்க ஒருத்தருக்கு மேல வச்சிருக்க அன்பை எப்படி காட்டுவீங்க? அவங்க வெட்டிங் டேனா ஏதாவது ஒன்று பொருளை வாங்கிட்டு போவீங்க, அவங்க பர்த்டேனா ஒரு பொருளை வாங்கிட்டு போவீங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக ஒருத்தர் அன்பு கூர்ந்தா என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் அவருக்கு கொடுக்க ஆயத்தமாயிருவோம். இதுதான் அன்பினுடைய ஆழம். பிச்சை எடுக்கிற குடும்பத்தார்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, முன்னாடி இருந்தாங்க. நான் ஒரு வேலையை வெளியே வர்றப்போ பார்த்தேன், ஒரு கணவனை ஒரு மனைவி சின்ன இளம் வயசு மடியில் படுக்க போட்டு தலையை வருடி கொடுத்துக்கிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க, அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. அந்த பொண்ணு சங்கடப்படவே இல்லை. அவர் விரலெல்லாம் பிடிச்சி நசுக்கி விட்டு நான் ஒரு நிமிஷம் நின்று பார்த்தேன். என்ன கூச்சம் இல்லை, சங்கட்டம் இல்லை, இத்தனை பேர் இருக்கிறாங்களேன்னு அந்த பொண்ணு நினைக்கல. அவருக்கும் அந்த சங்கட்டம் இல்லை, இந்த பொண்ணுக்கும் அந்த சங்கட்டம் இல்லை. அது தலையை வருடி கொடுக்குது. அவங்களுக்கு வீடு கிடையாது, ஒன்றுங்க பிச்சை எடுக்கிறவங்க அங்கே ரோட்டில் இருக்கிறவங்க. ஆனால் ஒன்று அதில் தெரிஞ்சிச்சு, கணவன் மேலே இருக்கிற அன்பு, அவர் மனைவி மேலே இருக்கிற அன்பு. அங்கே நான் கண்டுபிடிச்சது அன்பு தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமார்ப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷம். அந்த பொண்ணு அந்த இடத்துல கூச்சப்படலையே. தான் கணவன், தான் நேசிக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு பப்ளிக்கில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எம்புட்டு கூட்டம் வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்க ஒரு ரொம்ப படித்தவங்க, ரொம்ப ஸ்டைலாக இருந்தால் கூட அவங்க கவர்ச்சிகரமான ஒன்றுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி கிடையாது, அது உண்மையான நேசம். அவங்களுக்குன்னு சொந்த ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்துல கோயில் அண்டையில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து அந்த மாதிரி அந்த கையெல்லாம் அந்த பொண்ணு நசுக்கி கொடுக்குது, தலையை சொரிஞ்சு கொடுக்குது. என்னை ஆவியானதை பார், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிற நேசத்தை பார், அது எப்படிப்பட்ட ஒரு நேசம் பார். இதான் மனிதனை அன்பு கூறுகிறது. ஆனால் உண்மையிலே பிதாவாகிய தேவன் நம்மளை அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளமா யாரை கொண்டு வந்து கொடுத்தாராம்? சிலுவையில் கொடுத்தார். எங்கே தந்தருளினார்? அவரை முள்முடிக்கு ஒப்பு கொடுத்தார், கசையடிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், காரி அவர் முகத்தில் துப்ப ஒப்பு கொடுத்தார், தலையில் அவரை கொட்டுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார், அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்க அவரை தந்து அருளினார்.
அவருடைய உடம்புல மில்லார்களால் அடித்து உடம்புல ஒரு இடம் கூட பார்ப்பதற்கு ஏற்றபடி இல்லையா, உளப்பட்ட நிலம் போல இருந்துச்சான். அவ்வளவு சித்திரவதை இயேசுவை படுத்த பிதாவாகிய தேவன் விட்டு கொடுத்துட்டு நம்மளை பார்க்கிறாரு. உன்னை நேசிப்பதற்கு அடையாளம் தான் என் மகனை இவ்வளவு பெரிய பாடுகளுக்கு நான் அனுமதிக்கிறேன். நீ பட வேண்டிய அடியெல்லாம் அவர் படுறார். நீ கையில் கால்களில் ஆணிகள் நீ அடிக்கப்படணும், குற்றவாளி சிலுவையில் அடிக்கப்படணும். உனக்கு பதிலாக அவர் என் மகனை நான் கொடுத்துருக்கிறேன். நான் எவ்வளவாய் உன்னை அன்பு கூறுகிறேங்கிறதுக்கு அடையாளம் அவர் படுகிற ஒவ்வொரு பாடுகளும். நீ பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை அன்பு கூறுகிறேங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். அந்த அளவுக்கு அவர் நம்மளை அன்பு கூறுகிறார். இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருக்கு விரோதமாக ஒரு நாள் நம்ம பேச மாட்டோம். அவர் ஒரு நாள் மனக்லேசப்படுத்த மாட்டோம். ஒரு நாள் அவருக்கு விரோதமாக நம்ம நினைக்க மாட்டோம். அவர் துக்கப்படும்படி நம்ம நடந்து கொள்ளவே மாட்டோம். பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்ன துன்பப்படுத்தின? சபை எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இந்த சபைக்கு தாங்க அவர் இரத்தமே சிந்தி இருக்கிறார். இந்த சபையினுடைய தலை அவர் தான். வேதம் சொல்லு, சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் பாடி, நம்மளாம் உடம்பு, ஒரு விரல், ஒரு நகம், ஒரு சதையின் ஒரு பகுதி. ஆனா தலை யாரு? இப்ப பவுல் எதை போய் நசுக்க போன? அவருடைய உடம்ப நசுக்கிறேன், சபையை ஒட்டைக்கிறேன், சபையார் எல்லாரும் கத்துறான், பரலோகத்தை நோக்கி அபயமிடுறான். அப்ப இயேசு அவனுக்கு தோன்றி சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ள உதைச்சுக்கிட்டு இருக்கிற. அப்ப சபையை நம்ம ஏதாவது ஒரு விதத்துல சேக் பண்ணனா அல்லது சபை அசைவுதலுக்கு நம்ம காரணமா இருந்தா நம்ம முதல்ல யாரை துன்பப்படுத்துகிறோம்? இயேசுவை துன்பப்படுத்தும். ஏன்னா இந்த சபை சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்தது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். இப்ப நம்மளாம், நான் கொண்டு வந்து உங்களை யாரையுமே சேர்க்கல, நான் யாரையுமே ரட்சிக்கவே முடியாது. நான் வந்து இவரையோ அவரையோ நான் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. ஒரு செகண்ட் கூட யாரும் உட்கார மாட்டாங்க. கர்த்தர் கொண்டு வந்து உங்களை உட்கார பண்ணியிருக்காரு. கை தட்டிக்காரு. அப்ப நினைக்கிறது, நான் போய் நான் சேர்ந்துட்டேன், நீ சேரவெல்லாம் கிடையாது. யாரை பிதாவாகிய தேவன் இழுத்து கொண்டாரோ அவர்களை அன்றி வேறு ஒருவனும் வரமாட்டான்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வாரான். அப்ப உங்களை எல்லாம் அவரு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காருப்பான். இந்த சபையில உட்காரு, நான் உனக்கு பேசுகிறத கேளு, நீ இங்க மனவாட்டியா மாறு. அந்த ஆகாஸ்வேர் ராஜா கிட்ட போறதுக்கே 6 மாசம் சுத்திகரிப்பான். வெள்ளை போலத்துல சுத்திகரிப்பான், சுகந்த வர்க்கத்துல சுத்திகரிப்பான். ஒரு மனுஷனுக்கிட்ட ஒரு மனுஷி போய் நிக்கிறதுக்கு இவ்வளவு சுத்திகரிப்பு காரியம் நடக்கணும்னா அதுக்கடுத்து தான் அவன் போவாளாம். அதுல ஒரு வேளை செலக்டட் ஆனாதான் ராஜா கிட்ட போக முடியும். இல்லாட்டி அவன் நேரம் அந்த மாடத்துக்கு போயிடணும். அதோட அவன் முடிஞ்ச வாழ்க்கை. இந்த உலக ராஜா கிட்ட போறதுக்கே இவ்வளவு சுத்திகரிப்புனா உன்னதமான பரலோக ராஜா கிட்ட போறதுக்கு நமக்கு எவ்வளவு சுத்திகரிப்பு தேவையா இருக்கு. இந்த சுத்திகரிக்கப்படுகிற இடம் எது? இதுதாங்க. வாரந்தோறும் ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். கண்ணை சரிப்படுத்து, காதை சரிப்படுத்து, வாயை சரிப்படுத்து. பார்த்துருக்கீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட், காது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, மூக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, கண்ணு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, லிவர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொன்றுக்கும் இருக்காங்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அத்தனை விதத்திலையும் அந்த பிரச்சனை உள்ளவங்க அந்த இடத்துல போகணும். அப்போ சபை என்பது எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற ஒரு இடம். உன் கண்ணை சரி பண்ணுற இடம் இதுதான், காதை சரி பண்ணுற இடம் இதுதான், நகத்தை சரி பண்ணுற இடம் இதுதான். ஏன் நீ அந்த மணவாளன்ட்ட போகும் பொழுது அவர் உன்னை என்ன பண்ணணும்? ராஜமுடி வைக்கணுமே, உன்னை அந்த மாட மாளிகைக்குள்ள அந்த பொற்றலை வீதியில் உன்னை கூப்பிடணுமே, அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நீ கற்புள்ள கண்ணியே நிற்கணுமே. அதுக்கு தாங்க ரோட்டில் கடந்தவனை தூக்கி சத்திரத்துக்கு கொண்டு வர்றார். அவன் எப்படி கிடக்கிறான்? குத்துயிராய் கொலை உயிராய் கிடக்கிறான். நம்மளாம் பழைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ரொம்ப நாள் அதை எப்பயுமே அதை பேசுவேன், அதை தியானிப்பேன். நம்ம இருந்த நிலை என்ன? அந்த கேடு அடைஞ்சிருந்தமே, விசாரிப்பாரற்று கடந்தமே. வேதம் சொல்லுது, விசாரிப்பாரற்று இருந்த ஒன்றை நான் எடுத்து கொண்டு வந்தேனே, உனக்கு சீயோன் என்று பெயர் வைத்தனே. அன்னைக்கு நீ முச்செடியா இருந்தேரே, காஞ்சொரியா நீ இருந்தே, ஒரு காலத்துல விசாரிக்க படக்கூடிய நபராய் நீ இல்லாதபடி அனாதை கோலத்தில் அலைஞ்சி. தாவீதை மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன். சொந்த அப்பனே துரத்தி விட்டுட்டேன். அண்ணன் தம்பியில சட்டையே பண்ணலங்க.
ஒரு விழா வீட்டில் நடக்குது, பழி விருந்து, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நடக்கிற அந்த விருந்து கூட இவனை கூப்பிடலைங்க. அப்போ எந்த அளவுக்கு இவன் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பத்திரிக்கை அடித்து மேலே அதால் நடக்கிறப்ப உங்களை கூப்பிடலைன்னா என்ன வருத்தப்படுவீங்க? என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை மறந்துட்டாங்களே. அப்படி மறக்கப்பட்டவன் தான் தாவீது. சொந்த அப்பாவே அவனை கூப்பிடல. சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? இல்லை, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். ஏன் அவனை கூப்பிடல? அவன் மேலே எனக்கு பற்றுதல் இல்லை, பாசம் இல்லை. அவனை அந்த காலத்துலேருந்தே நான் ஒதுக்கி காட்டில் ஏதாவது ஒரு சிங்கம் அடித்து கொல்லட்டுன்னு விட்டுட்டேன், அல்லது கரடியாவது அடித்து கொல்லட்டுன்னு விட்டுட்டேன், அல்லது அந்த 5 ஆட்டுக்குட்டியோடு அவன் பொழப்பு போகட்டும்னு விட்டுட்டேன். எந்த குளிரில் எந்த பணியில் கிடக்கிறானோ. இப்போ தள்ளப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் சொல்றார், தெரிந்து கொண்ட தாவீதினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அதாங்க கர்த்தருடைய அன்பு. ஒரு காலத்தில் நம்ம தள்ளப்பட்டு கிடந்தாங்க, யாராலையுமே நினைப்பாரற்றவர்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு நிமிஷம் போய் உட்காந்து யோசிங்க, எவ்வளவு மோசமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்து எவ்வளோ மகிமையாக வச்சிருக்கார். கைத்தட்டி கர்த்தர். அப்போ இதை செய்தவர் யாருங்க? கர்த்தர். அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்துட்டு சபையை கட்டி எழுப்புறேன்னு சந்தோஷப்படணுமா, அல்லது சபையை உடைக்கிறேன்னு அவர் வருத்தப்படணும்? அவன் நிருபம் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் குருடனாக கிடக்கிறாங்க. போனவன் குதிரையில் போனவன் கடைசியில் விழுகிறப்ப கைலாக கொடுத்து தூக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைக்கத்தானே வந்த, உன்னை கொண்டே நான் சபையை கட்டுறேன்டான்னு 13 நிருபங்களை எழுதுகிற பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பழைய நிலைமை என்னது? உடைக்கிறவன். இப்போ கற்றவன். அன்றைக்கு இயேசுவுக்கு விரோதி, இப்போ சொல்கிறேன் அவருடைய அச்சு அடையாளங்களை என் இருதயத்தில் தரித்திருக்கிறேன். அப்போ எப்படி மனுஷனை எப்படி கர்த்தர் மாத்துறாரு? உங்களையும் அப்படிதாங்க மாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் அவரை அன்பு கூறணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அவர் அன்பு கூறணும். உங்கள் அன்புக்காக அவர் ஏங்குறாரு. உங்கள் அன்புக்காக அவர் ஏங்குறார். அதனால தான் நான் அவளை அதிகமாக அன்பு கூறுகிறேன், ஆனால் அவளுடைய அன்பு குறைவாக இருக்குது. இப்போ ஒருத்தர் உயிராக ஒருத்தர் நேசிக்கிறார், உங்கள் கணவரே உன்னை உயிராக நேசிக்கிறார், நீ அவரை நேசிக்கலைன்னு அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். உனக்காக நான் எல்லாமே செய்கிறேன்ல, நீவே இப்படி என்னை நேசிக்க மாட்டேங்கிற, ஏன் எனக்கு துரோகம் பண்ணுற, ஏன் என்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டேங்கிற கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. மனிதனை கேட்குறப்ப உன்னை படைச்ச ஜீவனுள்ள தேவன் அவர் உன்னிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ என்னை நேசிப்பதற்கு அடையாளம் என்ன? அவர் எப்படி நேசிக்கிறனோ எப்படி காட்டுறது? நம்ம கிரிகையில் தாங்க காட்ட முடியும். கிரிகை இல்லாத ஜபம், கிரிகை இல்லாத விசுவாசம், கிரிகை இல்லாத ஆராதனை, கிரிகை இல்லாத வேத வாசிப்பு, அது பயனற்றது. நீ அவரை அன்பு கூறுகிறதுக்கு எப்படி அடையாளம் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீ விலகக்கூடாது, ஆண்டவரோடு நடக்கணும். ஏனோக்கு மெத்துசிலாவை பெற்ற பின்பு தேவனோடு சஞ்சரித்தான். என்ன நேசம் பார்த்தீங்களா? கர்த்தரோடு நேசம், ஆண்டவரோடே வாழ்ற. அத்தனை ஆண் புத்திரனும் ஒருத்தையும் கூட கல்லறைக்கிட்ட போகலைங்க. ஒரு பெண் ஓடுறாங்க, அதிகாலையில் எழுந்து இருட்டோடு. யாராவது ஓடுவாங்களா? அவரை எங்கே வச்சுக்க, அவர் எங்கே இருக்கிறார், நான் எடுத்துக்கிறேன், அவர் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? இதான் அன்பினுடைய ஆழம். சீமோனை பார்த்து சொல்றாரு, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ட விருந்தெல்லாம் கொடுத்த ரைட்டு, ஆனால் நீ என்னை அன்பு கூறலையப்பா. என் தலைக்கு இவ்வளவு காஞ்ச வெயிலில் வந்திருக்கிறேனே, ஒரு பொட்டு எண்ணெய் கொடுக்கலையப்பா. என் பாதத்துக்கு நீ ஒன்றுமே தரலையப்பா. எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன திராட்சை ரசம் ஒரு பானம் கூட நீ கொடுக்கலையப்பா. சும்மா கடமைக்கு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சுவிட்டு நீ வாட்டில் மனம் போல இருக்கிறிய. ஆனால் அவளை பார், அழுது கண்ணீராலேயே என்னை காலத்தை கழுவிட்டாளே. தன்னுக்குன்னு வச்சிருந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து என் தலையில ஊத்துறாளே. வந்ததிலிருந்து என் பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாளே. உன்னுடைய அன்புக்கும் இவளுடைய அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கு உள்ள வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கு உள்ள வித்தியாசம். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அன்பு கூர்ந்தாளே, மிகவும் இவள் அன்பு கூர்ந்தாளே. அப்ப இயேசுவை பிதாவாகிய தேவன் சிலுவையில கொடுத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். இந்த சபைக்காகத்தான் பிதாவாகிய தேவன் தன் ஒரே மகனை சிலுவையில கொடுத்தார். அப்ப நமக்கு அவர் கொடுத்த தியாகம் விளக்கறை என்ன தெரியுமா? தன் ஒரே குமார். ஆபிரகாம் கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தா. ஏன் சோதிக்கணும்? 12ஆம் அதிகாரத்துல கூப்பிட்டு 22ஆம் அதிகாரத்துல வந்து 10 அதிகாரத்துக்கு முன்னாடி அவனை சோதிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் நேசகுமாரனும் உன் ஏக சுதனும் அவனை கூட்டிக்கிட்டு நான் உனக்கு குறித்திருக்கிற மலை ஒன்றின் மேல கொண்டு போய் அவனை எனக்கு தகன பலி இடு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில சொல்ற. நேசகுமாரன், ஏக சுதன், உன் புத்திரன்.
இப்போ ஆபிரகாம் என்னை நேசிப்பானா அல்லது என்னை நேசிக்கலையா? இதுக்கு அடையாளமாக அவர் கேட்குறாரு, உன் மகனை, நீ உன் நேசகுமாரன் இருக்கான் இல்லையா, அவனை எனக்குன்னு பலி கொடு. அவ்வளோதான். இவன் என்ன பண்ணுறான்? இப்போ நேசத்தை அவன் நிரூபிச்சாகணும். மகனை நேசிக்கிறானா, கர்த்தரை நேசிக்கிறானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா அல்லது மனைவி மற்றவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, அல்லது உண்மையிலேயே அவன் அன்பு உள்ளவனா அல்லது உதட்டளவில் அன்பு உள்ளவனா? இவனுடைய அன்பை கர்த்தர் பரிசோதிக்க தான் சோதித்தாருன்னு இருக்கு. ஆபிரகாம் மட்டும்தான் சோதிப்பாரா? நம்மளை சோதிக்க மாட்டாரா? சோதிப்பாரா? சோதிக்க மாட்டார். சோதனை எல்லாத்துக்கும் தானே வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன். யோபுக்கு ஒரு சோதனை வந்துச்சு, ஒரே நாளில் வந்துச்சு. சோதனை நினைச்சு 10 வருஷம் வந்துகிட்டு இருக்காது. இன்னைக்கு சோதிக்கிற நாள்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா இன்னைக்கே அனுப்புவார். என்ன முதல் சோதனை? திடீர்னு துர்ச்செய்தி வருது, ஆடு காணா போச்சு, மாடு காணா போச்சு, ஒட்டகம் காணா போச்சு, எல்லாம் கொள்ளை கொண்டுட்டு போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு. அதெல்லாம் வெளியில் இருக்கு. துண்ட 3வது நபர், ஆடு தானே போச்சு, மாடு தானே போச்சு, ஸ்தோத்திரம் சொன்னேன். அடுத்து ஒருத்தன் வர்றேன், உன் பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, ஸ்தோத்திரம். உன் மகனெல்லாம் செத்து போயிட்டேன், ஸ்தோத்திரம். இது சோதனை. மனைவி வர்றா, இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியோ? பூராமே இழந்துட்டமே, இன்னும் என்ன? தேவனை தூஷிச்சுட்டு பைத்தியக்காரி போல பேசுறியா? தேவன் கையில நன்மை நான் பெறப்ப என்ன சந்தோஷப்பட்டேன். இப்ப தீமையை அவர் அனுமதிச்சா அதுக்காக தூசிக்க சொல்ற. யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு. அதாங்க அன்பு. நீ குறை சொல்றியா, தூசிக்கிறியா? கொடுத்தா ஒரு ஜெபம், கொடுக்காட்டி ஒரு ஜெபம். கொடுத்தா ஒரு சந்தோஷம், கொடுக்காட்டி ஒரு பவுல் எழுதுறாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா நிலைமையிலும் பரிபூரணப்பட கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா நிலைமையிலும் எனக்கு இருக்க தெரியும். நிறைய இருந்து சாப்பிடவும் தெரியும். பட்டினியா உபவாசத்தோடு பட்டினியோடு ஊழியத்தை செய்ய எனக்கு தெரியும். நிர்வாணத்தில் இருக்க எனக்கு தெரியும், குளிரில் இருக்க எனக்கு தெரியும், பிரயாண சேதத்தில் இருக்க எனக்கு தெரியும், சொந்த சகோதரர்கள் வந்த சேதம், எதிரிகளால் வந்த சேதம், எல்லாத்திலையும் நான் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து. அவருடைய அன்பு என்னை நெருக்குது, என்னை ஏவுது. பார்த்தீங்களா? அந்த பவுல் சொல்றார், அவருடைய அன்பு எனக்குள்ள நெருக்கத்தையும் ஏவுதலையும் கொடுக்குது. நான் கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கும்படி கைத்தட்டுங்க, ஆசையாய் நான் போறேன். அப்ப ஊழியத்துக்கு எப்படி போகணும் சொல்லுங்க? நோட்டீஸில் பேர் போட்டா அந்த ஊழியம் வேகமா இருக்குது, பேர் போடாட்டி ஊழியம் என்ன செய்யுது? எத்தனை பேர் வருவாங்க? சில ஊழியக்காரன் கேட்கறது, எத்தனை பேர் வருவாங்க? கூட்டம் நிறையா வருதுன்னா நாங்கள் வர்றோம், கூட்டம் கம்மியாக இருக்குன்னா வேற ஆளை பார்த்துக்கோங்க. ஒரு சமாரிய ஸ்திரிக்காக வானத்தையும் பூமியையும் படைச்சவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணாருங்க. அதாங்க பிரசங்கம். ஒரு ஆள் இருந்தாலும் பிரசங்கம் பண்ணணும். கைத்தட்டி கர்த்தர். கூட்டத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணா ஊழியம் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படாது. கைத்தட்டி கர்த்தர். கர்த்தர் தான் ஒருத்தருக்கா தனித்தாள் ஊழியன்னா இதான், தனியாக உட்காந்துருக்கும். ஒரு முறை ஒரு தேவ ஊழியக்காரர் ஆலயத்துக்கு போறாரு. அன்னைக்கு எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டாங்க. இது எல்லா பக்கமும் இருக்கிற சம்பவம் தான். ஏதாவது நோட்டீஸ் அடித்து பத்திரிக்கை கொடுத்தா அவன் அன்னைக்கு இங்கே தான் நிறையா வருமானம் வருமானு அவன் செலக்ட் பண்ணுறது காலண்டரில் சிவப்பு டேட்டு. அந்த சிவப்பு டேட்டு எதுக்கு போட்டிருக்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற டேட்டு, தேசிய விடுமுறை நாள். எல்லாம் போயிட்டாங்க. ஊழியக்காரர் மேடை வர்றாரு, வந்து பார்க்குறாரு, விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த பயபிள்ளைகள் எல்லாம் ஓடிட்டாங்களே, என்ன ஆண்டவரே சேட்டும்னா ஒரு வைராக்கியம் எளிய மாதிரி வந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் எல்லா விசுவாசிக்கூடிய தேவதூதனுக்கு கட்டளை கொடுக்குறேன், பூரா பேர் இங்கே வரட்டும், எல்லா ஏஞ்சல்ஸ் இங்கே வரட்டும். ஒவ்வொரு தேவதூதனும் யார் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்க தேவதூதன், என் சபையில் இருக்கிற அத்தனை பேருடைய தேவதூதனும் இப்போ இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணும்படி கட்டளை கொடுக்குறேன்னு அத்தாரிட்டியாக பேசினார். அடுத்த நிமிஷம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் பூரா இங்கே வந்துருச்சு. யார் ஏஞ்சல்? உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பணிவிடை ஆய்வு கொடுத்துருக்கிறார்ல, எல்லா செக்யூரிட்டி பவர் இங்கே வந்துருச்சு. இப்போ நீ இருக்கிற இடத்துல செக்யூரிட்டி இல்லை, நீ இப்போ தனியாளாக இருக்கிற. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கால்களை தாங்குவார்னு சொன்ன தேவதூதன் எங்கே வந்துட்டான்? இங்கே கூப்பிட்டார்ல, கமாண்ட் பண்ணிட்டார்ல, இவர் கமாண்ட் பண்ணப்ப வந்து தானே ஆகணும். இப்போ நீ அங்கே எப்படி இருக்கிற தெரியுமா? உனக்கு பாதுகாப்பு யாருமே கிடையாது, நீ ஏற்ற தனியாக நின்றுட்டு இருக்க, என்ன வேணாலும் நடக்கும். வைராக்கமாக பிரசங்கம் பண்ணார். போ உன் ஆளுக்கிட்ட போய் சொல்லு, ஆலயத்தை விட தன் இஷ்டப்படி தன் சுய புத்தியின் மேலே சாஞ்சி அவன் போயிருக்கிறான் இல்லையா,
ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்தால் என்ன ஆகும்? எருசலேமில் இருக்கவன் எரிகோவுக்கு போனால் என்னாச்சு? கல்லர் கையில் என்ன பண்ண? இது எருசலேமில் இருக்கிற நேரம் இல்லையா, எரிகோவுக்கு போகிற நேரமா? அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம வேதத்தை படிக்கணும்னா அதை அன்பு கூறணும். வேதத்தில் சொல்றார், என் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாயானால். அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த நாள், ஐயோ இது தேவனுடைய நாள். தேவனுடைய நாளை யாரும் திருடக்கூடாது இல்லையா? தேவனுடைய நாள் தேவனுக்குரியது. 6 நாள்லயே அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாராம். அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அப்ப இந்த நாள் அவருடைய நாள். இதை திருடுவதற்கு நம்ம யாருக்கு உரிமை கிடையாது. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, 24 மணி நேரமும் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளை வச்சிருக்கிறார். சரி, இங்கேயே ஆராதிக்க நமக்கு முடியலன்னா அங்கே போய் எப்படிங்க ஆராதிப்போம்? அங்கே போய் என்ன இருக்கு? அங்கே போனால் கடை கிடையாது, வியாபாரம் கிடையாது, தோட்டம் கிடையாது, ஆடு கிடையாது, மாடு கிடையாது, வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே போய் ஒன்றே ஒன்று தான் செய்ய போகிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம், இதை தான் சொல்ல போகிறோம். இங்கேயே ட்ரைனிங் எடுத்தால் தானே அங்கே போய் சொல்ல முடியும். அங்கே போய் அப்பா எம்பிட்டு நேரம் உனையும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், பழையபடி எனக்கு அங்கே பூமிக்கு போகலான்னா முடியாதுங்க. அப்போ இங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை பழகி கொள்ளணும், நல்லா அவரோட வாழணும். ஏனோக்கு பூமியில் தான் இருந்தான், கர்த்தரோடு வாழ்ந்தான். யோசுவா பூமியில் தான் இருந்தான், தேவனை விட்டு எடுபடாதபடி நல்ல ஒரு இடத்த அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? கூடாரத்துக்குள்ளே போய் உட்காந்து பழகி கொண்டான். அப்போ 24 மணி நேரமும் நீங்கள் நடக்கணுங்க, கர்த்தரோடு நடக்கணும். உங்கள் இருதயம் தேவனோடு சங்கமிக்கணும், நீங்களும் கர்த்தரும் இசையணும். அதுக்கு பேர் தான் அவரை அன்பு கூறுவதற்கு என்னது? அடையாளம். சரி, ரைட். வேதத்தில் சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர்? முதல்ல அவருடைய அன்பை, வேத வசனத்தை நான் உங்களுக்கு வெளிச்சம் காட்டி கொஞ்சம் இதை பட்டதீட்டி கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் எப்படிப்பட்ட அன்பின் சொரூபமாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவராய் அவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. எழுந்து 106வது பக்கம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இளைய குமாரன், மூத்த குமாரன், ஒரு குமாரை கூடையே இருக்கிறேன். ஒரு குமாரன் அப்பாவை விட்டு பிரிஞ்சு என்ன பண்ணிட்டேன்? தூர தேசத்துக்கு போயிட்டேன். பக்கம் பாருங்க, 13வது வார்த்தையை பாருங்க. சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவன் இளைய குமாரன். தூர தேசத்துக்கு போனவன் இளைய குமாரன். அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் புடுங்கிட்டு போனவன் இளைய குமாரன். எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான். கொடுப்பாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவை சங்கடப்படுத்தி, அப்பாக்களை வருத்தப்படுத்தி, அப்பா கிட்ட இருக்கிற பொருளை பூரா பிடிங்கிக்கிட்டு, உன் அன்பு வேணாம், உன் ஆலோசனை வேணாம், உன் நிழல் எனக்கு வேண்டாம், உன்னுடைய கரிசனை எனக்கு வேண்டாம், உனக்கு நான் மகனாக பிறந்து எனக்கு வருத்தமாக கிடக்குது, என் நண்பர்களோடு என் சிற்றின்ப வாழ்க்கையில் வாழ விரும்புகிறேன்ட்டு அவன் தூரமாக போட்டான். ஆனால் இந்த அப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? அவரை பற்றி எழுதியிருக்கு பாருங்களே, 20வது வசனம். தன் தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும் பொழுதே. இப்போ எங்கே இருக்கிறான்? அவன் பல கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறான். அவன் அங்கே வரும் பொழுதே இவர் பார்த்தாராம். பாருங்க அந்த வசனம். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையுடைய ஆழம் உங்களுக்கு புரியுதா? அப்போ அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்னைக்கு என் பிள்ளை வருவேன், என்னைக்கு என் பிள்ளை வருவேன், என்னைக்கு என் பிள்ளை வருவேன். அந்த அன்புங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இருமாறுப்பான் இருக்காது. அவன் தான் என்னை விட்டு போயிட்டானே, அவன் தான் என்னை மதிக்கலையே, அவன் தான் சொத்தை பிடிக்கிட்டு போயிட்டானே, அவன் என்னை ஆகாதுன்ட்டு போயிட்டானே, நீ விருவாட்டில் வீட்டுக்குள்ளே போய் உட்காரலங்க. அவர் கண்ணு தேடிக்கிட்டே இருக்குதுங்க. எப்போ என் பிள்ளை வருவேன், எப்போ என் பிள்ளை வருவேன், எப்போ என் பிள்ளை வருவேன், எப்போ என் பிள்ளை வருவேன், எப்போ என் பக்கம் என் மனசு திரும்பும், எப்போ என் நிழலில் அவன் வருவேன், எப்போ என்னை தேடி வருவேன். இதுதாங்க அழியாத அன்பு. கைத்தட்டி கர்த்தருக்கு நான். அவர் அப்பா நேசித்த நேசம் பார்த்தீங்களா? அழியாத நேசம். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மனம். அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, பிள்ளை மனம். நம்ம மனசு எப்படி இருக்குது? கல் அப்படின்னா அப்படியே இரும்பு போல இருக்கிறது. நான் பேச மாட்டேன், நான் அப்படியே வெட்டச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டிய. விடைச்சிக்கிட்டே இருந்தால் பரலோகமே போக முடியாது. அங்கேயும் விடைக்கிற ஆளுக்கெல்லாம் கோபமும் வைராக்கியமும் விரோதமும் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை. சுயம் உடையணுங்க.
என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள சுய உடையதோ அப்பதான் அவனுக்குள்ள மென்மை உண்டாகும். அப்பதான் பரலோகம் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க பாருங்களே, வேதம் சொல்றது தூரத்திலேயே பார்த்துட்டாராம். அவன் அங்க இருக்கான், இவர் ஓடிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். இவர் தான் ஓடி போய் அவனை கட்டி முத்தமிடுறாரு. பாருங்களே, அவன் எதுவுமே பேசல. தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, வாசிங்க, நின்று, அப்படித்தானே இருக்கு. எப்படி? அப்ப இவர் இடத்த விட்டு ஓடுனாரா அல்லது நின்றுகிட்டு இருந்தாரா? மனதுருக்கிறது தான் நம்ம தாங்க ஓடுவோம். ஓடுனவர் யாரு? மகன் அங்க இருக்கான், இவரு தாங்க ஓடுறாரு. மகன் திரும்பிட்டான், என் பக்கம் வர்றான்னு தெரிஞ்ச உடனே அப்பாவுடைய மனசு பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு பித்து பிடிச்ச ஒரு அன்பு பாருங்க. உங்க மேல எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு, உங்க மனசை மட்டுமே பார்க்கிற ஒரு அன்பு. இந்த அன்பை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எப்போ போய் கூப்பிட்டாலும் உடனே வருவாருங்க. அவருக்கு உங்க மேல வருத்தம், வேதனை, கசப்பே கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அதனால அவர் கோபமா இருப்பார். அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனை கோடி முறை நீ தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறவர். 70 முறை ஒரு நாளைக்கு பண்ணினாலும் மன்னிப்பு 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 மன்னிச்சுட்டு உன்னை தூக்கி நிறுத்துகிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் அன்பு மாறாத அன்பு. ஆனா நம்ம அன்பு தான் மாறிக்கிட்டே இருக்கு. காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் 1 கோடி முறை நம்ம அன்புல மாறுறோம். ஆனா அவரு உன்னை நேசித்தவராகவே இருக்கிறார். உன் மேல பரிவு உள்ளவராகவே இருக்கிறார். உன் மேல தயவுள்ளவராகவே இருக்கிறார். உன் மேல இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். உன் மேல உச்சிதமான நேசம் உள்ளவராகவே அவர் இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மனசை நீங்க கலங்கடிக்க மாட்டீங்க, அவர் மனசை வேதனைப்படுத்த மாட்டீங்க, அவர் மனசை துக்கப்படுத்த மாட்டீங்க, அவருடைய இருதயத்தை காயப்படுத்த மாட்டீங்க. அவர் அவ்வளவு அன்புல மென்மையான அன்புள்ளவருங்க. பாருங்க, ஓடுறாருங்க, எந்திரிச்சு ஓடுறாரு. இவன் இங்கே நிற்கிறேன், அவர் ஓட்டமா ஓடி என்ன செஞ்சாரு பாருங்களே. பார்த்த உடனே என்ன பண்ணார்? ஓடி அவனை கழுத்தை, அவன் எவ்வளவு துஷ்ட பயில வர்றான் தெரியுமா? நாற்றம் பிடிச்சவன், என்ன பன்றி மேய்ச்சிருக்கேன். அவனுக்கு அவன் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. துஷ்ட வாடையோடு பார்த்தா அசுத்தமாய் அவன் வருகிறான். ஆனா அப்பா கண்ணுல அது அசுத்தமா தெரியல. அவனை பார்த்த உடனே கட்டி தழுவி, ஒரு தகப்பனுடைய இருதயம் பார்த்தீங்களா? இப்ப நம்மளே பிள்ளைகளே வருது, நீங்க எல்லாம் பிள்ளைகளை பெத்தெடுத்தவங்க தானே. உன் பிள்ளை என்ன கோலத்துல வந்தாலும் தூக்குறீல, தொடாத, அசிங்கமா இருக்கிற, நீ சரியில்லை, நான் இப்போ நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றோமா? எந்த நிலையில வந்தாலும் தூக்குறமே, அதானே ஒரு தகப்பேன். உன் பிள்ளையை நீ தூக்குறதானே உன்னுடைய அன்பை காட்டுறதுக்கு அடையாளம். அது எந்த கோலத்துல வந்தாலும், அது தன்னுடைய சரீரத்தில் எதையும் ஒட்டிட்டு வந்தாலும் தாய் தகப்பன்னு தள்ள மாட்டாங்க, தூக்குவாங்க. ஏன்னா அது அவங்க பிள்ளை. இப்போ ஏசப்பாவுக்கு நீ பிள்ளை. நீ எந்த நிலையில் வந்தாலும் உன்னை அந்த நிலையில தூக்கி உன்னை முத்தமிடுகிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அன்பை புரிஞ்சுக்குங்க. அந்த அன்பை உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணுங்க. அந்த அன்பை உனக்குள்ள அனுப்புங்க. என்னை ஒருவர் உயிராய் நேசிக்கிறார், உயிராய் உன்னை நேசிக்கிறார். நான் திரும்பினால் போதும், நான் அவர் பக்கம் திரும்பினால் போதும், நான் அந்த பக்கம் என்னுடைய இருதயத்தை திசை திருப்பினால் போதும், என்னை உயிருக்கு உயிராய் ஒருத்தரை நேசிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இந்த உலக அன்புலாம் இருக்கு இல்லையா? நல்லா இருக்கிறப்போ ஒரு அன்பு இருக்குங்க, இளமை இருக்கிறப்போ ஒரு அன்பு இருக்குங்க, நமக்கு முதுமை வர்றப்ப அன்பு மாறி போயிருங்க. மனுஷ அன்பு மாயை. நீங்க பார்த்துருக்கிறீங்க எவ்வளவு பேர் வேதத்துல மாயையான அன்புள்ளவர். இந்த ஆபிரகாமை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள செல்ல விரும்புகிறேன். தன் மகனை தூக்கிட்டு போறாங்க, வளர்த்தவனை, 100 வயசுல கிடைச்ச மகனை தூக்கிட்டு போறேன். மனைவி கிட்ட சொல்லல, சொன்னா பொருத்தனையை அவன் நிறைவேற்ற முடியாது, விட மாட்டான். வேலைக்காரன்ட்ட சொல்லல, சொன்னா பொருத்தனையை நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம பிரதிபலிக்கணும்னா சில காரியத்தை சென்சார் பண்ணணும், சில காரியத்தை அவுட்புட் பண்ணக்கூடாது, சில காரியத்தை ரகசியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை. எல்லாத்தையும் போய் மனசுல பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது கர்த்தர் சொல்றாரு, இது யார்ட்டையும் சொல்லாதேன்னாரு. ஆனா இவன் போய் சொன்னதுனாலதான் அந்த ஊர்ல அவர் ஊழியம் செய்ய முடியல, மலையிலிருந்து அவரை தள்ளிவிட பார்த்தார்கள். அப்ப சில இடத்துல சொல்லுவாரு, சொல்லாத, யாருக்கிட்டையும் இது சொல்லாதேன் பாரு. ஆனா அவங்க உடனே போய் ஊரெல்லாம் சொல்லி கடைசியில முடிவை பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஊருக்குள்ள இருக்க முடியாதபடி அவர் துரத்தப்பட்டார். அதனாலதான் அவர் சொல்லாதேன்னு சொன்னார். அப்ப சொல்லுனா சொல்லணும், சொல்லாதேன்னா சொல்லக்கூடாது, போனா போகணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. வேதம் சொல்லுது, ஆவியானவர் போகும்படி அவங்களை என்ன பண்ணாரு? வழி நடத்தினார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் போ. அனனியாட்ட சொல்றாரு, நான் தான் அவனை அங்க வச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணி போ. பிலிப்பை பார்த்து சொல்றாரு, போய் ரதத்தோடு சேர்ந்துக்க.
ஆனா ஆவியானவர் போக ஒட்டாது இருந்தார், தடுத்தார். அப்ப ஆவியானவர் தடுத்தாருன்னா போகக்கூடாது. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு நம்ம கவனித்து 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 போனோம்னா நம்ம பரலோகத்துக்கு இலகுவாய் உள்ள போய் நுழைஞ்சிடலாம். கவனிக்காத காது கேளாத மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு கடைசியில் நிற்க வேண்டிய. கர்த்தர் சொல்லுவாரு, நான் எத்தனை முறை உன்கிட்ட சொன்னேன், எத்தனை முறை நான் உனக்கு தட்டுதல் பண்ணினேன், ஆனா நீ காது கேளாத மாதிரி போய்கிட்டே இருந்தே. அதனுடைய விளைவு தான் இந்த பாதிப்பு. மனாசைட்ட ஆண்டவர் பலமுறை சொல்றார், ஆனா அவன் காது கேளாதவன் போலயே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லும்போது காது கேட்டுக்குங்க. கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் அல்லாதவைகள் எனக்கு செவி கொடுக்காது. நீ செவி கொடுத்தேன்னா அவர் ஆட்டுக்குட்டி, செவி கொடுக்கலன்னா நீ அவர் ஆட்டுக்குட்டி இல்லை அப்படிங்கிறத நீ காண்பிச்சிடுற, ப்ரூஃப் பண்ணிடுற. இப்போ பாருங்களே, கடைசியில் மகன் கேட்குறேன் அப்பாவை பார்த்து, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, அதை பற்றி நீ கவலைப்படாத. பலிபீடத்தை கட்டு, விறக வையி, உன் கையை தூக்கு, காலை கட்டு, நீ தான் ஏறி படு, உன்னை தான் நான் என்ன செய்ய போகிறேன்? வெட்ட போகிறேன். இப்போ தான் தெரியுது இவ்வளோதெல்லாம் அப்பா கூட்டிகிட்டு வந்து கடைசியில் என்னை தான் பலியில் செலுத்த போகிறாருன்னு. அந்த பையன் என்ன நினைக்கிறான் நினச்சிட்டு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. கை தட்டுங்க. ஈசா கிட்ட இருக்க பெரிய கிரேட் என்ன தெரியுமா? அப்பா கிட்ட கர்த்தர் சொன்னதை நம்புனான். என்னவா ஆண்டவர் பலி கேட்டார்? ஆமாம் உன்னை தான் கேட்டார். சரி, தகன பலிக்கு நான் ரெடி, நீ என்னை தூக்கி வைக்க முடியாது, நானே ஏறி படுத்துக்கிறேன், கண்ணை மூடிக்கிறேன், நீ உண்மையான பலியை செலுத்துன்னு சொல்லி அவன் ஏறி படுத்தான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்தாவுடைய மகள், எப்தா என்ன பண்ணுவேன், நான் யுத்தத்துக்கு போய் எது எதிர்கொண்டு வருதோ அந்த பலியை நான் செலுத்துவேன் நான் இல்லையா? கடைசியில் எதிர்கொண்டு வந்தது யார் தெரியுமா? மகள் வந்தான். இந்த மகள் என்ன சொன்னா தெரியுமா? வாயத்திறந்து நீ கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிட்டே இல்லை, அந்த பொருத்தனை நிறைவேற்று, என்னை பலி செலுத்து, நான் ஆயத்தம். ஒரு கொஞ்ச நாள் அந்த மலையில் போய் நான் இருந்துட்டு வந்துடுறேன் என் சிநேகிதிகளோடு, பின்னாடி நீ சொன்ன பொருத்தனை நிறைவேற்றப்படட்டும். மகளே பொருத்தனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு தகனப்பலிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் நினைச்சிருந்தானா விட்டுட்டு ஓடி இருந்தானா ஆபிரகாமால் ஓடி பிடிக்க முடியாது. ஆனால் அவன் பலி செலுத்த தன்னை ஆயத்தப்படுத்தி பலிபீடத்தில் ஏறி படுத்து, அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஆதியாகமம் 22:12. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, அவனை உன்னுடைய புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், கை தட்டுங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். அவளை அழகா சொல்றாரு, எனக்காக நீ அவனை ஒப்பு கொடுத்துட்டியே, அதனால் என்ன செய்ய தெரியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்த பொழுதுதான் பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அறிக்கை செய்தார். அப்ப நீ உன்னை ஒப்பு கொடு. கல்வாரி சிலுவையில் இயேசுவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாரு. அந்த இயேசுவுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு. அந்த இயேசுவுக்கு உன்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்துரு, உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்துரு, உன்னுடைய 24 மணி நேரத்தை ஒப்பு கொடுத்துரு. இவன் ஒரே மகனுங்க, வாரிசு அவன் தான். இவனை கொண்டுதான் கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேங்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே பலி கேட்கும் பொழுது கொண்டு போய் என்ன பண்ணானா? தகனமா வச்சானா. அப்பதான் அவன் சொல்றாரு, இப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை நான் என்ன பண்ணிட்டேன்? தெரிந்து. இந்த சோதனையில் அவன் ஜெயிச்சிட்டான். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கும் சில சோதனை வரும். எப்பெல்லாம் வரும்? ஜெபிக்கிற இடத்துல வரும். 1 மணி நேரம் ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுவார், நம்ம 1 மணி நேரமா? அதெல்லாம் முடியாதுப்பா நம்மளால. நமக்கு எப்பயும் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷம், ஏதோ 2 சோத்திரம், அதுக்கெல்லாம் அவர் இருக்கிறார், ஜெபம் பண்ணிக்குவார். அப்படின்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது? எப்பதான் நம்ம வேத நிபுணனா மாறுவது? எப்பதான் நம்ம ஊழியம் செய்வது? எப்பதான் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பது? எப்பதான் உங்க விளக்கு எரியறது? எப்பதான் நீங்க மலை மேல போய் ஏறி நிற்பது? எப்பதான் நீங்க தண்டு மேல வைக்கப்படுவது? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்தானா, நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதா இருந்திருக்கும். எலியா இஸ்ரவேலை கலங்க பண்ணானா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்களா? இவங்களும் மனிதர்கள் தானாங்க. இந்த மனிதர்களை கர்த்தர் இப்படிப்பட்டவங்களா மாற்ற முடியும்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிற. கைகளை தட்டி ஆனா ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. நேரத்தை முதல்ல ஒப்பு கொடு. மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடு.
இப்போ இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறான், ஏறி படுத்துட்டாங்க, வெட்டுப்பா. அங்கே எப்தா மகள் என்ன பண்ணா, கொன்று போடுப்பா, நீ செஞ்ச பொறுத்துனை நிறைவேற்றுப்பா, கர்த்தரிடத்தில் சொன்னே இல்லையா, அதை நிறைவேற்று, நான் சாவ ரெடின்னு சொல்லி எப்தாவுடைய மகளும் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தா. ஈசாக்கும் தன்னை சாவுக்கு என்ன பண்ண, அவன் நினைச்சுப்பேன் என்னையோட வெட்டி போட்டுருவாருன்னு, அப்படித்தானே அர்த்தம். கையை ஓங்கிட்டான்ல, கர்த்தர் சொன்னார், நிறுத்து, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பது இப்பொழுது நான் அறிந்தேன். ஆனால் ஒரே குமாரனாகி இயேசுவை பிதாவாகிய தேவன் உனக்காக பலிபீடத்தில் தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குனார். ஒரு வார்த்தை சொன்னா லட்சக்கணக்கான தேவதூதர்கள் இறங்கிடுவாங்க. மரணத்தில் அவர் ரத்தத்துல தான் இந்த உலகத்துக்கு மீட்புங்கிறதுக்காக தான் அவர் தன் ரத்தத்தை சிந்தினார். வாயில வானம் உண்டாக கடவுள்னு சொன்ன மாதிரி ரட்சிப்பு உண்டாக கடவுள்னு ஆயிருக்கும்ல. ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு பிரமாணம், கர்த்தர் எழுதின பிரமாணம். அந்த பிரமாணம் நிறைவேறணும்னா குற்றமற்ற ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா ஆதாமும் ஏவாளை செஞ்ச அந்த குற்றம், அந்த காயின் செய்த குற்றம், அந்த பாவத்துக்குள்ள பிராயச்சித்தமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய குற்றமற்ற, கைகளை தட்டுங்க, பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம், அது பிதாவினுடைய குமாரனுடைய ரத்தம், அது கரையற்ற பிழையற்ற மாசு மறுவற்ற ரத்தம், அது பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ரத்தம். அந்த ரத்தம் மனுக்குலத்திற்காக இந்த பூமியில முழுசு சிந்தப்பட்டது. அந்த அன்பு யோசித்து பாரு. தூரத்தில் அவன் இருக்கிற ஓடி கட்டி தழுவி முத்தமிட்டு, அடுத்து பாதரட்சி கொடுத்து, புது வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, அவனை கொண்டு வந்து கன்றில் அடிச்சு விழாக்கோலை வச்சு எல்லாத்தையும் மறந்துட்டார். நம்ம இருக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியும், மறக்கவே மாட்டேங்கிறோம். உங்க வீட்டில் தினோன்னு ஜண்டை போட்டுக்கிறீங்க, மறந்துடுறீங்க. உங்க வீட்டில் 1000 ஜண்டை வருது, அதை மறந்துடுறீங்க. உங்க புருஷன் உங்களை எத்தனை திட்டு வல்கர திட்டுறாரு, அதை மறந்துட்டு அந்த புருஷனை அன்பு கூறுறீங்க. உங்க மனைவி உங்களை அவ்வளவு அவகீர்த்தியா வையுது, அதை மறந்துடுறீங்க. ஆனா ஊழியக்காரர் மட்டும் ஒன்று சொல்லிட்டா அதை போட்டு அரைச்சு மிஷின்ல ஓட்டு சொல்லிப்புட்டாரு மைண்டை விட்டு எடுக்காம அதவே பேசி 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 அதை குட்டி ஓட்டு பேரப்பிள்ளையாகி, அது குட்டி ஓட்டு, அது பேரப்பிள்ளையாகி, அதுக்கு பின்னாடி நிற்கிது வரிசையா. ஐயோ, அதை மறக்கவே முடியல. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமார்ப்பா இராது, ஐக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷம். இதெல்லாமே வாயில தாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கு? தாவீதை சவுல் பார்க்குற பொழுதே காய் மகாரம் பார்க்குற பார்வையில் என்ன பார்வை? அவளை பார்க்குறப்ப இச்சையின் பார்வை, இவனை பார்க்குறப்ப காய் மகாரத்தின் பார்வை. இப்போ நம்ம பார்க்கறது எப்படி தான் பார்க்கறதுன்னு எனக்கும் தெரியல. பேசாமல் இந்த கண் இல்லாதவன் உண்மையிலே பார்க்க வேண்டாம். எதையுமே பார்க்காம அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு கண்ணுனால பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் உலகம்தான் தெரியல ஒழிய கண்ணால் அவன் பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் நம்மளை பார்க்குற பார்வை, உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு யாருக்கு, நீங்கள் உங்களே எத்தனை பேர் பார்ப்பாங்க? என்ன எண்ணத்தோடு பார்ப்பாங்க? நமக்கு என்ன தெரியும்? எத்தனை பேர் சூனியக்காரன் பார்ப்பேன், மந்திரவாதி பார்ப்பேன், ஏவல்காரன் பார்ப்பேன், எரிச்சல்காரங்க பார்ப்பேன், போராமக்காரன் பார்ப்பேன். போயிட்டு வர்றான் பாரு காலையிலேருந்து, உருப்பிடுமா அந்த வண்டி, இப்படி பார்ப்பேன். நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறேன் பார்ப்பேன். எத்தனை அவச்சொல்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு குறைவில்லாமல் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஆகடியம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ என்ன செய்வ? மிதிப்ப. நமக்கு எத்தனை வன்கண் இருக்கு தெரியுமா? நம்ம மேலே எல்லாரும் நமக்கு ரோஜா மாலையா போடுவேன், எப்படா சாவு மாலை ஓலான்னு தான் ரெடியாக இருக்கிறேன். அவ்வளவு வெறி பிடிச்சவங்க நமக்கு விரோதமாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கிருக்கு. சொல்லுங்க, அவருடைய அன்பு கரையற்ற அன்பு. அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அன்பு மாசு மறுவற்ற ஒரு அன்பு, ஒரு பிசுறு கூட அந்த அன்புல இல்லைங்க. உங்களை அவ்வளவு ஒரு நேசமா பியூரா நேசிக்கிறார். நாம நம்முடைய அன்பை இன்னைக்கு அந்த அன்புக்கு முன்னாடி வச்சு பாருங்களேன். அவர் உங்களை கரையற்றவராய் பிழையற்றவராய் நேசிக்கிறார். சொல்றாரு பேதுரு, எம்பூட்டு கொடுமைப்படுத்தி விட்டேன், அதெல்லாம் எடுத்து சொன்ன நேரம் ஆகிட்டு இருக்கு, சத்தியமா தெரியாதுங்கிறேன். 3.5 வருஷம் கூட இருந்து எல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் போய் ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதளிச்சு விட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு திருப்பி எல்லாரும் சொல்கிறேன் பார்த்தேங்கிறேன். அப்பவும் இவன் நம்பாம இவனை தேடி வந்து கேட்குறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா?
நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? அதாங்க நம்மளும் அவருக்கு இருக்க வித்தியாசம். இவன் என்னை தெரியாதுன்ட்டான்ல, அவன் முகத்தில் நான் சாக வரை என்ன செய்ய மாட்டேன், சி அந்த பையருக்காக நான் திரும்ப மாட்டேன். இப்படி தான் நமக்கு. நிறைய பேத்துக்கு சுளுக்கு தானாக பிடிக்குது, சில பேத்துக்கு சுளுக்கு பிடிச்ச மாதிரி தலை இப்படி வச்சுக்கிறது. இங்கிட்டு பார்த்தா தானே அவர் இருப்பார், பார்க்குற முன்னாடி இப்படியே வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கிறது. இது என்ன அன்பு? ஆனால் அவர் அப்படி இல்லைங்களே, தேடி போறாருங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போறாருங்க. போய் கேட்குறாரு, ஏப்பா இப்போயாவது கொஞ்சம் அன்பு கூறுறியா இல்லையாப்பா? என் ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் மேய்ப்பியா மேய்க்க மாட்டியா? நீ என்னை நேசிக்கிறாய் நல்லா கேட்குறாரு. முதல்ல அன்பு கூறுறியான்னு கேட்குறாரு, அப்புறம் திருப்பி வளைச்சிக்கிட்டு நேசிக்கிறாயான்னு. ரெண்டையும் மாற்றி மாற்றி இவனையும் மாற்றி மாற்றி இவன் சொல்லுவான்டான்னு ஏற்கனவே தெரியும். சத்தியமாக ஜீவனை தருவேமே, அப்புறம் கடைசியில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். இவன் இப்படிப்பட்ட பையன். அதனால இப்படியும் கேட்போம், நேசிக்கிறான்னு கேட்போம், அப்புறம் அன்பு கூறுறாயான்னு கேட்போம். ரெண்டுக்கு இவன் என்ன செய்யணும்? ஆடுகளை மேய்ப்பையான்னு கேட்போம், அப்புறம் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பையான்னு கேட்போம். உங்களை பார்த்து கேட்குறாரு, உண்மையிலே நீ என்னை அன்பு கூறுகிறாயா? யோசித்து பாருங்க. உங்க முன்னாடி நின்று கேட்டாருன்னா என்ன செய்வீங்க? ஐஸ்வர்யவான் பெட்டிக்குள்ள வந்து கொட்டுறேன். ஒரு ஏழை விதவை இருக்கிறார், 2 காசு தான் வச்சிருக்கான். அதை எழுதி இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். அவர் கண்ணேறிட்டு பார்க்கிற பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டிகளை தங்கள் காணிக்கை போடுகிறதை கண்டார். 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். எவ்வளவு போட்டாள்? அப்படி ஒரு ஏழை விதவை அதுல 2 காசை போட்டாள். ஒருத்தன் கத்த கத்தையா போடுறான். ஒரு பெண்ணு ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டான். இந்த கத்த கத்தையா போட்டவனுக்கு வீட்டில் இன்னும் நிறைய கத்தை இருக்குது, ஆனா இவளுக்கு இருந்ததே 2 தான். அந்த 2யுமே கொண்டு வந்து போட்டுட்டா. அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கிடையாது. இப்போ 2 பேர்த்தையும் கர்த்தர் கம்பேரிசன் பண்றாரு. 2 பேர்த்தையும் கர்த்தர் வேரியேஷன் பார்க்குறாரு. 2க்கு இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவளுக்கு இருந்ததே 2 தான், 2யுமே போட்டுட்டா. இன்னும் அவளுக்கு எதுவுமே கிடையாது. என்னை அன்பு கூர்ந்ததனுடைய அடையாளமாக என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து போட்டுட்டாள். ஒருவேளை அவள் நேரடியா இயேசுவை பார்க்கல, கர்த்தர் அவள்கிட்ட போடுன்னு சொல்லவும் கிடையாது, இவளுக்கு நம்மள மாதிரி வேத அறிவும் கிடையாது. ஆனா அவ அன்பு இருக்குது, அவளுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சு. நம்மளை நடத்துவாருப்பா அவரு, நமக்குரியது இவ்வளவுதான். என் சொத்து 1 கோடியோ 2 கோடியோ இந்ததான், இந்த ஒரு பணம் 1 கோடி, 2 பணம் 2 கோடி, இதை பூரா போட்டுருவேன், எனக்குன்னு எதுவுமே வேண்டாம், எனக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு தான் சொல்லி இவ போட்டுட்டா. கர்த்தர் உடனே அதை எதுக்கு எழுதி வச்சாரு தெரியுமா? இவள் அதிகமா என்ன செஞ்சா? அன்பு கூர்ந்தா. அப்ப எனக்குன்னு கொடுக்கல, என்னுடைய ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறா. அது அவர் வச்சு என்ன செய்ய போறாரு? வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. நம்ம கொடுக்கறதெல்லாம் அவரை வச்சு என்ன செய்ய போறாரு? அதை வச்சு ஊழியம் தானங்க நடக்குது, அதை வச்சு அவருடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தாரம் தானங்க நடக்குது. இந்த பணம் உலகத்துக்குரியது, இந்த உலகத்துக்கு தான் இது பயன்படும். இதை வச்சு பணத்தை வச்சு வெள்ளியும் பொண்ணையும் வாங்க முடியாது, ஆவியானவரை வாங்க முடியாது. ஒருத்தன் கேட்கிறேன், நானும் எவன் மேல கை வைக்கிறேன்னா அங்க ஆவியானவர் இறங்கணும், உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தர்றேங்கிறேன். இது பணத்தால் வாங்கலாம் என்று நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட என்ன நாசமா போகக்கூடாது. இது பணத்தால் பெற்றுக்கொள்றது கிடையாது, இது கிருபையினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் சொல்றான், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அப்ப 2 பேரும் ஆலயத்துக்கு போறப்ப என்ன இல்லாம போறேன்? இந்த வார்த்தையை நீங்க எனக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு போறவன்ட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, சும்மா போறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மட்டும் சும்மா இருந்தா சொல்றதா, ஜெபம் பண்ணி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, இல்லை 1 ரூபா கூட இல்லை, இல்லை நான் எப்படி ஆலயத்துக்கு போறது? ஆனா அங்க போனான்ல, வெள்ளி இல்லாதவன் பொண்ணு இல்லாதவன் ஏன் கொடுக்கல தெரியுமா? ஒருவேளை கொடுத்துருந்தா அதை இவங்க கையில கொடுத்துட்டு போயிருப்பேன், அவன் 2 பேரும் உள்ள எழுப்பி இருக்க மாட்டேன். காசு இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? அவன் கேட்டது பிச்சை தானே, காசை தானே கொடுத்துருப்பேன். இப்ப வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை இவன்ட்ட. இவன் சொல்றான், என்கிட்ட 2மே இல்லை, ஆனா என்கிட்ட வேற ஒண்ணு இருக்குது, அதை தர்றேன்னு இயேசுவை பத்தி சொன்னேன். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப நீ இயேசுவை பத்தி சொல்லணும்னா முதல்ல உன்கிட்ட வெள்ளி இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது? அது இருந்தா சொல்ல மாட்டேன். நீ அதான் இருக்குது இல்ல, போதுங்கிற அளவுக்கு வீட்டில் இருக்குல்ல, அது இருக்கிற வரையும் நமக்கு மனசு எங்க தான் போகும்? உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம். ஐயோ பீரோல போட்டணும் இல்லையோ தெரியலையே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, அங்கே நகையை கழட்டி வச்சேனே, 10 புறானோ என் வீட்டுக்காரை தூக்கிட்டு போயிடறான், இப்படியே சோத்திரம் போட்டுக்கிட்டு தான் அவர் என்ன நினைப்பார்? இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்க, சொல்லுவாங்க
மடியில கனமும் இல்லை, வழியில பயமும் இல்லை. ஏன்டா ஒண்ணுமே இல்லை. இவன் ரெண்டு பேரும் இதை யோசித்து பாருங்களேன். ஆலயத்துக்கு போறவே எதுவுமே இல்லாம போறேன். ஆனா வேதம் சொல்லுது வெறுங்கையோடு ஆலயத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இந்த பையன் ரெண்டு பேரும் போறேன். ரெண்டு பேர்த்துட்டுமே காசு இல்லைங்க. காசு இல்லாதவன் ஊழியக்காரன், காசு இல்லாதவன் ஜெபிக்கிறவன், காசு இல்லாதவன் அபிஷேகம் பெற்றவன். அப்ப நீ மட்டும் நான் என்னங்க ஒண்ணுமே இல்லாம நான் எப்படிங்க ஜெபம் பண்றது? ஒண்ணுமே இல்லாட்டி தாங்க ஜெபம் பண்ணணும். கை தட்டி கர்த்தருக்கு நான் முதல்ல அவனுக்கு மேல அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா காசு இல்லை. அபிஷேகம் இருந்துச்சு, வெள்ளி இல்லை. அபிஷேகம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஆனா ஒன்று இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொன்று இருந்துச்சு, ஊழியம் செய்யற வாஞ்ச இருந்துச்சு. அடுத்து இருந்துச்சு, ஒருத்தனை தூக்கி விடணுங்கிற என்ன இருந்துச்சு. ஆண்டவர் மேல அவன் கோச்சுக்கிட்டானா? எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்கிறே, நான் எப்படி உனக்கு ஊழியம் செய்யறதுன்னு அவன் கேட்டானா? அவன் அடுத்த ஆளை தூக்கி எழுப்புறான் பாருங்க. ஒண்ணுமே இல்லடா, ஆனா எனக்குள்ள இருக்கிறத உனக்கு நான் தர்றேன், இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நடறான. எலும்புனேன், குதிச்சேன், ஆடுனேன், பாடுனேன், தேவாலயத்துக்கு ஓடுனேன். கர்த்தரே தேவன் என்று திருஷ்டாந்தரப்படுத்திட்டேன். கை தட்டிங்க. அப்ப யாரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினாரு? வெள்ளி இல்லாதவன். சொல்லுங்க பக்கத்துல. நகை இல்லையா, சட்டை இல்லையா, சேலை இல்லையா, வீடு இல்லையா, அடுத்து நிலம் இல்லையா, வேலை இல்லையா, சொல்லுங்க. எல்லாம் இல்லாட்டி உனக்குள்ள இயேசு இருந்தா போதும். கை தட்டி கர்த்தருக்கு. எலியாவை ஆண்டவர் கூட்டி போனாரு. என்ன இருந்துச்சு? ஏதோ இருந்துச்சு, கேரி தாட்டங்கள்ல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஒரு 10 காக்கா வந்துச்சு, 2 போட்டுக்கிட்டே இருந்துச்சு. என் மனசு போற இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே சோத்திரம் போகிறத விட்டுட்டு காக்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விடிஞ்சோடனே காக்கா இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா, நேற்று கொண்டு வந்தது இந்த இறைச்சி, இன்னைக்கு என்ன இறைச்சி வரும் ஆண்டவர். அப்புறம் பார்த்தேன், தண்ணியை குடிச்சுக்கிட்டேன். இப்போ அவனுக்கு மனசு பூரா காக்கா மேலையும் தண்ணி மேலையும், காக்கா மேலையும் தண்ணி மேலையும் கவனம் பூரா என்ன ஆகிட்டு இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, சரி இந்த பொழப்பு விளங்காது, இவனை வைராக்கியமுள்ள ஊழியக்காரனை மாற்றலான்னா இவன் காக்கா மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கானே, தண்ணி மேலே இவன் கவனம் போதே ரெண்டையும் ஆண்டவர் சென்சார் பண்ணிட்டார். கை தட்டுங்க. இப்போ எந்திரிச்சு ஓடுறா, சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போ, உன்னை போஷிக்கிறதுக்கு அங்கே ஒரு அம்மாவை நான் வச்சிருக்கேன், இவன் நினச்சிக்கிட்டு போகிறேன். அங்கே ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் நல்ல கையை காலை நமக்கு போட்டு படுக்கிற மாதிரி நல்லா வசதி வாய்ப்புள்ள ஒரு வீட்டுக்கு தான் அனுப்புகிறாரான்டா. அங்கே போனா அவள் பாவம் 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். அட்ரஸ் எப்படிப்பட்ட அட்ரஸ்? உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளை கொடுத்துருக்கேங்கிறாரு. அங்கே போனால் நாங்கள் சாவ போகிறோம், 2 விறகு பொறுக்கிறோங்கிறான். இவன் போய் சேர்ற இடம் எப்படிப்பட்ட இடம்? அட்ரஸ் கொடுக்குறாரு. அவளே சாக போறா, அவ எப்படி இவனை போஷிப்பா? உங்களை ஆண்டவர் இப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்? என்னங்க என்னை இங்கே வச்சு நடத்துறேன்னாரு, இங்கே வந்து பார்த்தா ஒன்றையுமே காணாம். ஆண்டவர் கரெக்டாக தான் அட்ரஸ் கொடுத்தீரா. அவனை பற்றி நான் தப்பாக தானே கேள்விப்பட்டிருக்கேன். அவன் சபையை உடைக்கிறவன்னு, நீர் தானே அவன் நல்லவங்கிறீரே. அவன் இங்கே அதுக்கு தானே நிறுவு வாங்கியிருக்கேன். அவன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். இடையில நான் அவனை சந்திச்சுட்டேன், இப்போ அவன் மாறிட்டான், நீ போ. இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான், நீ போய் கையை வை. அவன்கிட்ட என்னை போய் சொல்றீங்களே, அங்கே போனோன்னே அடிச்சுட்டானே என்ன பண்ணுறது? அப்படிலாம் நடக்காது, நீ போ. அங்கே போ, உன்னை போசிக்கிறேங்கிறாரு. அங்கே போனால் அவளே பஞ்சம்பாடியா இருக்கிறா, அவளுக்கே ஜோத்துக்கு வழி கிடையாது, அவளே விறகு பொறுக்கி சாவ போறா. நினைச்சிருப்பான்ல, இங்கே போய் என்னை எப்படி அவர் போஷிப்பார்? அவன் சொல்கிறேன், உன்னை வச்சுதான் என்னை போஷிக்கிறேன்னு இருக்காரு. நீ முதல்ல அடைய செஞ்சு எனக்கு ஒன்று கொஞ்சம் கொண்டுட்டு வா, பஞ்சகால தீர்ற வரையும் உன வீட்டில் என்ன வராது, குறையே வர. அவன் நினைச்சிருப்பா, எப்ப இந்த அடையில ஒன்றை கொடுத்தாவா ஏன் பஞ்சம் தீரும், சரி அப்படித்தான் செஞ்சு பார்க்கலாமேன்னு கொடுத்தா பஞ்சகால தீர்ற வரை மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு. இதாங்க நேசத்தினுடைய அடையாளம். நேசம் இருந்தால் எதையுமே கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்தா என்ன, நீங்கள் உங்கள் நேசத்தில் நான் பார்த்துருக்குறேன், எவ்வளவு நேசத்தை காட்டுறான். இங்கே ஒன்று செஞ்சால் அங்கே ஒன்று கொடுத்துட்றான், அங்கே ஒன்று செஞ்சால் இங்கே ஒன்று வாங்கிக்கிறான். எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசி, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, எங்கள் வீட்டில் என்ன குழம்பு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் வர்றீங்களா, இதெல்லாம் நேசம் தானே. ஆனால் இது மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஹலோ, இங்கே தானே இருக்கிறீங்க. இதுக்கு தாங்க நாங்கள் காலையிலே வந்துட்டு போயிட்டா லேசாக தாங்க இருக்கு. இப்போ ரொம்ப பட்டதிட்டுறீங்க. நேசம் வலிமையானது. நேசம் அது கரை பிழை மாசு மருவு பார்க்கவே பார்க்காது. உண்மையான நேசம் குறையவே பார்க்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா புருஷன் முன்னாடி எப்படி அடிச்சுக்கிட்டீங்க, ஆனால் இன்னைக்கு பார்த்தா விட்டு கொடுக்குறீங்களா? அந்த புருஷனோட தானே அந்த தங்கம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த புருஷனோட மட்டும் எதுக்கு கோச்சுக்கிறீங்க? அந்த மணவாளனோட மட்டும் ஏன் முகத்தை சுழிச்சுக்கிறீங்க? ஜோமன் எங்கள் வீட்டில் இப்போ போகிற போக்கு சரியில்லை, அதனால செவிக்கவே இல்லை, பைபிளை ஒழுங்காக படிக்கிறதில்ல. அவர் எவ்வளோ வருத்தப்படுவார், துக்கமாக உட்காந்துருப்பார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு, இப்போ இவன் துக்கப்படுத்திட்டேன், அவரை வேதனைப்படுத்திட்டேன், அவரை கஷ்டப்படுத்திட்டேன், அவரை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன். அவர் சொல்றார், நீ தான் என்னை வேதனைப்படுத்துற, நீ தான் என்னை துக்கப்படுத்துற, நீ தான் என்னை அவமானப்படுத்துற, நீ தான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய வேதனையை கொண்டுட்டு வர்ற.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்கள் அவரை தூக்கப்படுது. அவர் உன்னை பியூரா நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். தயவுசெய்து அவருடைய அன்பை நீ புரிந்து கொள். அவருடைய அன்புக்கு முன்னாடி நீ சரண்டர் ஆட. ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை நேசிக்கணும், இன்னும் நான் உம்மை அன்பு கூறணும், இன்னும் நான் உம்மை ஆராதிக்கணும், இன்னும் உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்ளணும், இன்னும் உம்முடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கணும், உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். என்னிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என் நெல்லில் நிலைத்திராதவன் வெளியே எரியுண்ட கொடியை போல அறுப்புண்டு போவான். பார்த்தீங்களா? அப்ப நிலைத்திருங்க, அன்பில் நிலைத்திருங்க. காலையில ஒரு அன்பு, மாலையில ஒரு அன்பு, மத்தியானம் ஒரு அன்பு காட்டாதீங்க. எப்பொழுதுமே அன்புள்ள இருங்க, எப்பொழுதுமே அவரை நேசிங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அவர்கிட்ட பேசுங்க. அந்த நேசத்துக்காக அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் நிறைய காரியம் இருக்கு. வலது பக்கத்துக்கல்ல ஒன்னே ஒண்ணுதாங்க கேட்டேன், உங்களுடைய ராஜ்யத்தில் அடியன்னு நினை. கல்லைங்க, அவன் திருடுங்க, அயோக்கியங்க, உலகத்தின்படி அவன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கான், குற்றவாளி. அந்த குற்றவாளியும் இயேசுவை பார்த்து நினைச்சு பாருங்கன்னு சொன்னவனே ஆண்டவரேன்னு கூப்பிட்டான் இல்லையா? கர்த்தர் சொன்னார், அவனுக்கு எப்படி இறங்குறாரு பாரு. அப்பா, ஒரு தகப்பன் உள்ள அவருக்கு இருக்கு பாருங்க. அவனை நேசிக்கிற உள்ள இருக்கு பாருங்க. இன்னைக்கே நீ என் கூட பரதேசியில் இருப்பேன். கை தட்டுங்க பாருங்க. அவன் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணலைங்க, அவன் ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு போகலைங்க, அவனுக்கு ஒரு பிரமாணமும் தெரியாதுங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ஆத்துமாவை கர்த்தர் நரகத்துக்குள்ள விடாதபடி சொல்லிட்டாரு, இன்னைக்கே நீ என் கூட வந்துருவப்பானார். அவன் சொன்ன ஒரே ஒரு நற்கிரி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன கொஞ்சம் நினைச்சுக்க. நியாயமானபடி நம்ம தண்டிக்கப்பட்டுட்டோம், ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யலையே, இவருக்கு இப்படிப்பட்ட சிலுவை கொடுத்துட்டாங்களே. அந்த இடத்துல அவன் ஒன்னே ஒன்று தான் சொல்றான், ஆண்டவரேன்னு சொன்னான். ஒரு தடவை ஆண்டவரேன்னு சொன்னவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம்னா 24 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு தருவாரா தரமாட்டார்? நீ ஏன் அவரை துக்கப்படுத்துற? சிம்சோனு பிறக்கும் பொழுது பராக்கிரமசாலி, அவனுக்கு நிகரான ஒரு பராக்கிரமசாலி பழைய ஏற்பாட்டிலே கிடையாதுங்க. எத்தனை நாற்கயிறு போட்டு காட்டினாலும், எவ்வளவு போட்டு காட்டினாலும் பிச்சை எறிஞ்சிருவேன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். அவனுக்கு அவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது எல்லாம் ஒரு பெண்ணு மடியில போய் படுத்து, ஒரு கவர்ச்சியில, ஒரு இச்சையில, ஒரு அற்ப காரியத்தினால இழந்து போயிட்டேன். கடைசியில கண்ணவே பிடுங்கிட்டாங்க, மாவரைக்க போட்டாங்க, கைகாலெல்லாம் விலங்கு. ஒரு மனுஷனுடைய நெருக்கதி பார்த்தீங்களா? எவ்வளவு கேவலமா போயிட்டான் பாருங்க. ஒரு பெண் இன்னொரு சரீரத்தை நேசித்து, தேவன் வேண்டான்னு சொன்னதை ஒண்ணுக்கு பின்னாடி போய் அலைஞ்சு ஒரு மனுஷியை நேசித்து, அந்த மனுஷியோட வச்ச அன்பினால வந்த வென 2 கண்ணும் பிடுங்கி, கையெல்லாம் விலங்கு போட்டு, மாவரைக்க போட்டு, அவனை வெளியே கொண்டு வந்து வச்சு பரியாச பொருளாக நிறுத்திருக்கிறான். ஆனா அவ்வளவும் மோசமா போனவன் பரலோகத்தை நோக்கி அபயம் பெறேன். இந்த ஒரு விஷயம் என்னை நினைச்சிடலாம், இந்த ஒரு விஷயம் என்னை நினைச்சிடலாம், அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை பரலோகத்தை நோக்கி போன உடனே தேவன் அவனை நினைத்தரலாராம். கைத்தட்டி, அதாங்க அன்பு. இது புரியுதா? அந்த அன்பை புரியுதா? ஒரு தடவை கேட்டான், வலது பக்கத்து கல்லே கர்த்தர் அவனை அன்பு கூர்ந்தார். எல்லாமே இழந்துட்டானே, நம்மளா தான் என்ன போடா, உனக்கு இவ்வளவு நான் செஞ்சு நீ நாமத்தை தூசிச்சிட்ட, நீ கூப்பிடாத. இதாங்க மனுஷ அன்பு. தேவன் அன்பு மறக்கிற அன்பு, எல்லா பாவத்தையும் மறக்கிற அன்பு. நம்ம பாவத்தை சொன்னோம்னா சொல்ல, நான் கிழக்குக்கு மேற்குமா அதை பிரிச்சுட்டேன்ப்பா, நான் அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா. நீ அதையே சொல்ற, அதெல்லாம் என் மைண்டிலே கிடையாது, அதெல்லாம் என்னை விட்டு அது எப்பயோ போயிருச்சு, ஆழ்கடல் அதெல்லாம் போட்டுட்டேன். நீ என்னை என்ன துக்கப்படுத்தாத, இனி என்னை வருத்தப்படுத்தாத. அடுத்து பாருங்களேன், இன்னொரு மனுஷனை சொல்லி மனாசை பற்றி நேற்று நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பேச கிருபை பாராட்டினார். இப்போ உங்களுக்கு சில காரியம். இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தவன் எசேக்கியாவுடைய மகன். எசேக்கியா ராஜா நாட்டை பூரா சுத்தப்படுத்தி விக்கிரகத்தை எல்லாம் அப்புறப்படுத்தினா, இவன் விக்கிரகத்தை பூரா கொண்டு வந்து வச்சு பிள்ளைகள்லாம் தீமிதிக்க பண்ணி வெறும் விக்கிரக தோப்புகளை உருவாக்கி அக்கிரமத்தை தேசத்துல கட்டவிழ்த்துட்டான். கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், பல ஊழியக்காரங்களை அனுப்புறார். கவனிக்காத மாதிரியே போறேன், கவனிக்கவே மாட்டேங்கிறேன், ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன். இதனால கர்த்தர் எதிரிகளை உள்ள கொண்டு வந்தாரு. அவனை சிறைப்பிடித்தார்கள், பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவன் வெங்கல இரும்பு செயின் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணினார்கள். அப்ப அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கைகளை தட்டுங்க. கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அந்த வார்த்தை எழுதியிருக்கு, அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். பார்த்தீங்களா? வலது பக்கத்துக்கு அல்ல கூப்பிட்ட உடனே இறங்கினார். சிம்சோன் கூப்பிட்ட உடனே இறங்கினாரு.
இவ்வளவு விக்கிரகத்தை செஞ்சு அருவருப்பு பிள்ளைகள் எல்லாம் தீ மிதிக்க பண்ணினவன் கடைசி நிமிஷம் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அதுவரையும் தன் தேவன் அவன் நினைக்கல, அந்த நிமிஷத்துல தன் தேவனை நோக்கி அவன் அபயமிட்ட பொழுது அவன் கூப்பிடுதலுக்கு, அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். பார்த்தீங்களா? அதுதாங்க அன்பு. நீ எந்த நிலையில கூப்பிட்டாலும் இறங்குவாருங்க. நீ எந்த சூழ்நிலையில் அவரை கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு இறங்குவாருங்க. ஒருவேளை யூதாஸ் கூப்பிட்டு இருந்தாலும் இறங்கி இருப்பாருங்க. ஒருவேளை அகிப்தோப்பேல் கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பி நான் தாவீதுக்கு விரோதமாய் செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? இறங்கி இருப்பாருங்க. அவர் இறக்கத்தில் சிகரம். இந்த அன்பை ஒரு நாள் உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்க. இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரை ஒரு நிமிஷம் கூட நீங்க துக்கப்படுத்த மாட்டீங்க. அவரை ஒரு நிமிஷம் கூட நீங்க வேதனைப்படுத்த மாட்டீங்க. அவர் ஒரு நிமிஷம் கூட அவருடைய கண்களில் கண்ணீர் கலங்க நீங்க விட மாட்டீங்க. அவர் உங்களை உயிர்க்குயிராய் நேசிக்கிறார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல பேச தேவன் எனக்கு கொடுத்த அந்த தயவுள்ள கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மகிமைப்படும், நீர் மகிமைப்படும். சத்தத்தை கேட்கிறவங்களை எல்லாம் தொடுங்க ராஜா. ஒரு பெரிய எழுப்புதல் மழை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.